அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி வீக்கெண்டில் எடுத்த ஒரு ஸ்பெஷல் vlog தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்டோட பையனுக்கு பர்த்டே, ஸோ இன்வைட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அங்கே தான் போயிட்டுருக்கோம். அவங்க எங்கே பர்த்டே பார்ட்டி வச்சுருக்காங்கன்னா, அபுதாபியில் இருக்கிற ஈஸ்டர்ன் மேங்க்ரூவ்ஸில் அனந்தரா ஹோட்டலில் யாட்டில் தான் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகான இடத்துல பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு பர்த்டே பார்ட்டி அட்டென்ட் பண்ணதே கிடையாது. அவங்க யாட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு பயங்கர சர்ப்ரைசிங்காக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் மட்டும் இல்லை, சுஹேராவும் ஆரிஸும் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இன்னும் டே டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப டார்க்கானதால் சரியாக தெரியல. பர்த்டே பார்ட்டி வந்து 9 to 11 o'clockன்னு சொன்னாங்க. நாங்கள் கரெக்டாக ஒரு 8:45க்கெலாம் வந்துட்டோம். ஆரிஸ் கூப்பிட்டு திரும்பி பார்க்காம பயங்கர ஜாலியாக வந்துட்டுருக்கான். இப்போ ஹோட்டலில் என்டர் ஆயாச்சு. ஹோட்டல் வியூ இதுதான். இந்த வியூ வந்து பேக் சைட்லேருந்து எடுத்தது. ரொம்ப அழகான ஒரு அமைதியான இடம் இது. கிளைமேட் தான் கொஞ்சம் ஹாட்டாக இருந்துச்சு. Hi guys, we have came to Yacht. சுஹேராக்கு வந்து இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிட்டாங்க. ஸோ அவளுக்கு பேசுகிறதுக்கு மூடு இல்லை, விளையாடிட்டே இருந்தா. டைம் வந்து 9 o'clock ஆச்சு. ரொம்ப டார்க்காக இருக்குது. இப்போ வாங்க நம்மளோட பர்த்டே பாயை பார்க்கலாம். எங்கே போகிறீங்க? எங்கே போகிறீங்க? இங்கே 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 இந்த ஆன்ட்டி உனக்கு பிடிக்குமா? விஹான், இந்த ஆன்ட்டி பிடிக்குமா? ஓ சரி கீழே போகுமா? ஹா ஏ பேபி மித்ரா பாருங்க. ஆர்எஸ் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலுமே கார் எடுத்துகிட்டு வந்துடுவான். அது கையிலே தான் வச்சுருப்பான், விளையாடிட்டே இருப்பான். இப்போ யாட்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இல்லை ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. எல்லா பசங்களும் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பர்த்டே பாயோட நேம் வந்து விஹான், 1 year old. இது அவனோட ஃபஸ்ட்டு பர்த்டேன்றதால ரொம்ப கிராண்டாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்ட் நிவேதா, இங்கே டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் நேம் வந்து ஹரி, என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் இவர். கேக் கட் பண்ணதுக்கப்புறமா எல்லாருக்கும் சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து ஐஸ்கிரீம் கேக், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த யாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேர் அக்காமடேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த யாட்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வாஷ்ரூமும் இருக்குது. வெளியில் கிளைமேட் தான் ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. நம்ம வின்டர் சீசனில் வந்தோன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பையன் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருந்தான். வேறு நேஷ்னாலிட்டி. ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப சூப்பராக பேசிகிட்டு இருந்தான். ஆரிஸ் கூடயும் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டான். எல்லாரும் கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவருக்கும் ரொம்ப டைம் சூப்பராக போச்சு. யாட்டில் பர்த்டே பார்ட்டி பண்ணது எங்களுக்கும் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நாங்களும் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். புதுசாக நிறைய பேரை மீட் பண்ணோம். ஸோ டைம் வந்து எனக்கு ரொம்ப நல்லா போச்சு. யாருக்காச்சும் இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டிஸ் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணலாம். நல்ல பேக்கேஜ் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க.
டின்னர் வந்து வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. இது என்ன ரெஸ்டாரண்ட்னா தமிழ் சாட் ரெஸ்டாரண்ட்லேருந்து வந்திருக்கு. லாஸ்ட் வீக் நான் மாப்பிள்ளை விருந்துன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ரிவ்யூ போட்டிருந்தேன். நம்ம வீடியோ பார்த்து தான் இவங்களும் அங்கே போய் விசிட் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா மட்டன் பிரியாணி. இங்கே வந்து நான் வெஜிடேரியன்ஸும் இருக்காங்க, வெஜிடேரியன்ஸும் இருக்காங்க. அதனால் புரட்டாசி மாதன்றதால வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் வெஜிடேரியன்ஸ்க்காக மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் மட்டன் கொலா உருண்டை, சிக்கன் சால்னா, பரோட்டாலாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் இடியாப்பம், சனா மசாலா, பன்னீர் பட்டர் மசாலாலாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. மெனுவும் ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி பிளேஸில் சர்வ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் டெசர்ட்டில் வந்து ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. யாட்டில் கொஞ்சம் நேரம் வெளியில் நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். மேலே எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம். இங்கேயும் ரொம்ப இருட்டாக தான் இருந்துச்சு, உங்களுக்கு சரியாக தெரியுமான்னு தெரியல. மேலே நல்லா காற்றா ரொம்ப நல்லா இருந்துச்சு. கீழே இருந்ததை விட மேலே எல்லோரும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருந்துச்சு. இது அங்கேருந்து எடுத்த வியூ. வியூ ரொம்ப அழகாக இருந்ததால் எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இவங்களும் என்னோடய ஃப்ரெண்டு தான். அவங்க நேம் வந்து ரேவதி. இந்த இடத்த விட்டு வரத்துக்கே மனசு இல்லை, அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வின்டர்லேயும் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். Guys, this yacht was so beautiful. I wanted one more time this yacht to go around. Me and my brother played with our friends. We ate ice cream cake, Oreo cake, and it was so nice. Me and my friend in the top roof, we saw the jellyfish. We had a lots of fun over here. I hope you all enjoyed this video. இப்போ டைம் வந்து 11:30 ஆச்சு. ஒரு 2 hours இங்கே நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் போனதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பர்த்டே பார்ட்டியும் இங்கே வச்சுருக்காங்க. 11:30க்கு அப்புறம் அது ஸ்டார்ட் ஆகுது. வீக்கெண்ட்றதால யாட் ரொம்ப பிஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே இந்த யாட் மட்டும் இல்லை, இங்கே நிறைய யாட் இருக்குது. எல்லா யாட்லேயும் பார்த்திங்கன்னா பர்த்டே பார்ட்டிஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துகிட்டே இருக்குது. அபுதாபியில் இருக்கிறவங்க இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகான இடம். இந்த vlog நீங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த பர்த்டே பார்ட்டியில் எடுத்த ஃபியூ பிக்சர்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.